ஒரு சின்ன இட்லி கடை எப்படி ஒரு பெரிய நாடு முழுக்க கிளைகள் இருக்கிற ஒரு கம்பெனியா மாறும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கான பதில் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ரகசியம் அதோட வெற்றிய மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தான். சரி, அந்த ஷேரிங் எப்படி நடக்குதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். பங்குச்சந்தை இந்த வார்த்தையை கேட்டோன்னே பயப்படாதீங்க. இது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு கதை மூலமா இதை புரிஞ்சுக்க போறோம். முதல்ல ஷேர்ஸ், அதாவது பங்குகள்னா என்ன? இத நாம பிரசன்னாவோட கதை வழியா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரசன்னான்னு ஒருத்தர் ரொம்ப சூப்பரா ஒரு இட்லி கடை நடத்திட்டு வராரு. அவரோட கனவு என்னன்னா தன்னோட கடைய ஒரு பெரிய பிராண்டா மாத்தணும். பிரசன்னாவோட இட்லிக்கு பயங்கர டிமாண்ட். வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம் பாக்குறாரு. ஆனா அவரோட பிசினஸை இன்னும் பெருசாக்க நிறைய கிளைகள் திறக்க பணம் வேணும் இல்லையா? அதுக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? தன்னோட கம்பெனில ஒரு சின்ன பகுதியை விற்க முடிவு பண்றாரு. அப்போ பங்கு, அதாவது ஷேர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய நிலத்துல ஒரு சின்ன பகுதியை வாங்கினா அந்த இடத்துக்கு நாமளும் ஒரு ஓனர் ஆகிடுறோம்ல. அதே மாதிரி தாங்க ஒரு கம்பெனியோட பங்குகளை வாங்குறது மூலியமா நாம அந்த கம்பெனியோட ஒரு குட்டி ஓனர் ஆகிடுறோம். ஓகே, பிரசன்னா பங்குகளை விற்க முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அவரோட சின்ன இட்லி கடை படிப்படியா எப்படி ஒரு பெரிய நிறுவனமா வளருதுன்னு பாப்போமா? ஒரு கம்பெனியோட வளர்ச்சி பயணம் பொதுவா இப்படிதான் இருக்கும். முதல்ல பிரசன்னா ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டரா பாக்குறாரு. அதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதே முதலீடு பண்றவங்க. அவர்கிட்ட முதலீடு வாங்கிட்டு பதிலுக்கு தன்னோட கம்பெனில ஒரு 20% பங்குகளை கொடுத்துடுறாரு. அடுத்து பிசினஸ் நல்லா போகுது. சென்னை முழுக்க கடை திறக்கலான்னு நினைக்கிறாரு. அப்போ இன்னும் சில முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கி இன்னொரு 10% பங்குகளை விக்கிறாரு. கடைசியா தமிழ்நாடு முழுக்க தன்னோட பிராண்ட கொண்டு போகணும்னு ஒரு பெரிய ஆசை வருது. அப்போதான் அவரு பொதுமக்களை முதலீடு செய்ய கூப்பிடுறாரு. இததான் நாம ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்றோம். இந்த ஐபிஓன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா அப்போதான் பிரசன்னா இட்லி கடை மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு பப்ளிக் கம்பெனியா மாறுது. இதுக்கப்புறமா தான் உங்களையும் என்னைய மாதிரி சாதாரண மக்கள் கூட அந்த கம்பெனியோட பங்குதலை வாங்கி அதோட வளர்ச்சியில பங்குதாரராக முடியும். சூப்பர்ல? சரி, இதுவரைக்கும் நாம கம்பெனி சைட்ல இருந்து பார்த்தோம். இப்ப அப்படியே நம்ம பக்கம் வருவோம். ஒரு இன்வெஸ்டரா, அதாவது முதலீட்டாளரா நீங்க எப்படி பங்குகளை வாங்குறது? இந்த கேள்விதான் உங்க மனசுல அடுத்து வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். சரிப்பா, பிரசன்னா இட்லி கடையோட பங்குகளை நான் எப்படி வாங்குறது? நேரடியா கடைக்கு போய் கேட்க முடியுமா? சான்ஸே இல்ல. நாம பங்குகளை நேரடியா கம்பெனி கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பேருதான் பங்குச் சந்தை அல்லது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இத பங்குகளை வாங்கவும் விற்கவும் இருக்கிற ஒரு பெரிய ஆன்லைன் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்தியால NSE, BSEன்னு 2 பெரிய பங்குச் சந்தைகள் இருக்கு. இந்த மார்க்கெட்ல பங்குகளை வாங்க உங்களுக்கு 2 அக்கவுண்ட் தான் தேவை. ஒன்னு ட்ரேடிங் அக்கவுண்ட், இது எதுக்குன்னா பங்குகளை வாங்கவும் விற்கவும் ஆர்டர் போட. இன்னொன்னு டிமேட் அக்கவுண்ட், இது நீங்க வாங்கின பங்குகளை எல்லாம் டிஜிட்டலா பத்திரமா சேமிச்சு வைக்கிறதுக்கு. ஒரு புரோக்கர் கிட்ட போனீங்கன்னா அவங்களே இந்த 2 அக்கவுண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துடுவாங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, இதுவரைக்கும் நாம கதை மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க முதல் படியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. சரி, நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல ஷேர்ஸ்னா ஒரு கம்பெனியோட ஓனர்ஷிப்ல ஒரு சின்ன பகுதி. ரெண்டாவது, கம்பெனிங்க எதுக்கு ஷேர்ஸை விற்கிறாங்க? அவங்க பிசினஸ வளர்க்க பணம் திரட்டதான். மூணாவது, நாம இந்த ஷேர்ஸை எங்க வாங்கலாம்? NSE, BSE மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வாங்கலாம். இதுக்கு என்ன தேவை? ஒரு புரோக்கர் மூலமா ட்ரேடிங் மற்றும் டிமேட் அக்கவுண்ட் இருந்தா போதும். பெரும்பாலும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறத கேஷ் அண்ட் கேரி அல்லது CNCன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க தான் யோசிக்கணும். நீங்க தினமும் பயன்படுத்துற, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, இல்ல நீங்க நம்புற எந்த நிறுவனத்தோட வளர்ச்சியில நீங்க ஒரு பங்காளியா மாற ஆசைப்படுறீங்க? ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு. அதனால எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் அது சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கவனமா படிச்சு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா உங்க முடிவெடுங்க.